சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக பட்டாசு கடைகளில் விற்பனை முடங்கியுள்ளது. கோடிக்கணக்கான ரூபாய் பட்டாசுகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சென்னையில் தீவுத்திடல், YMCA மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் பட்டாசு கடைகளை அமைத்து விதவிதமான பட்டாசுகளை விற்பனைக்கான வியாபாரிகள் குவித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று முதல் சென்னையில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பட்டாசு விற்பனை முடங்கியுள்ளது. மேலும் சென்னை தீவுத்திடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகள் கனமழையின் காரணமாக சரிந்து சேதமடைந்துள்ளது. விதவிதமான பட்டாசுகளை வாங்கி குவித்திருந்ததாகவும், ஆனால் விற்பனை இன்றே கடைசி என்ற நிலையில் கனமழை காரணம் அது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை தீவுத்திடல் பட்டாசு கடைகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தீபாவளி பட்டாசு விற்பனை ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது. ஆனால் இந்த மழை காரணத்தினால நாங்கள் கடையை திறந்து இப்போ உட்காந்துருக்கோம். ஒன்றும் போனி பண்ணலை, எந்த ஒரு வருமானமும் இல்லை. நாங்கள் ரொம்ப எல்லாருமே ஒரு 15 கடைக்காரங்க இருக்கோம். எல்லோரும் கொஞ்சம் நஞ்சம் ஒரு முதலாளிகிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் சரக்கில் ஆள் கொஞ்சம் வாங்கி போட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் முதல் முடங்கி கிடக்குது. எங்களுக்கு இந்த கடவுளே மழையை நிறுத்தினா மக்கள் ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடுவாங்க. ஆனால் மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க, மழையினால் வரமாட்டேங்கிறாங்க. மழைக்கு முன்னாடி கஸ்டமர் அதிகமாக வந்துட்டு போனாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்த்து அவங்க ஆக்டிவாக இருந்தோம். ஆனால் இப்போ மழை இப்படி பெஞ்சிக்கிட்டனால ஒரு கஸ்டமரோட வரல. கடைக்காரங்களும் சரி, ஓனர் சரி, நாங்கள் வேலை பார்க்க எல்லாமே கடையில் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரொம்ப மந்தமாக தான் இருக்குது. வியாபாரமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இது இல்லாமல் தொடர்ந்து இப்போ 4 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால ரொம்ப ப்ராப்ளம். கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சரக்கு போட்டிருக்காங்க. அதில் கடன் வாங்கி வேறு நிறையா போட்டிருக்காங்க. அதில் விற்பனை ரொம்ப மந்தமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் விற்றா தான் உண்டு. நாளைக்கெல்லாம் மோஸ்ட்லி எதுவுமே விற்பனை ஆகாது. ரொம்ப சங்கடம் தான்.